ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து அந்த மணிகண்டன் அரிதார் மணிகண்டன் Yes, sir. நான் ஒரு சிங்கிள் வேர்டு தான் யூஸ் பண்ண போறேன். த்ரூ அவுட் நெக்ஸ்ட் 30 minutes single word I'm going to say. All right. I'm going to write single word. Look at that. Sir, good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. All right. ஒரு சிங்கிள் வேர்டு யூஸ் பண்ண வந்தீங்க அப்படின்னு தமிழ்ல சொல்றேன். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும். இதுல முக்கியமா ஒரு வார்த்தை பார்க்கறது இங்கிலீஷுக்கு தமிழுக்கு உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க இதை மாஸ்டர் பண்ணி எஸ்விங்கிற சப்ஜெக்ட் வேர்பை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷே மாஸ்டர் பண்ணிடலாம். மணிகண்டன் ட்ரை பண்ணுங்க. வந்தீர்கள்னு ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி சொல்றீங்க? எக்ஸாக்டா சொல்லணும். வந்தீங்க. கம் வெர்போட சேர்த்து. ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஒரு வார்த்தை கொடுக்குறேன். லெட்ஸ் லுக் அட் தட். ஹியர் யூ கோ. நான் இது கொடுக்குறேன், நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்தீர்கள் கஷ்டமா இருந்தது. லுக் அட் திஸ். கேன் வி டு திஸ் ஹியர்? வந்தான். He came. He come. நல்லா கரெக்டா சொல்லுங்க. ஹீன்னு சொல்லிட்டீங்க. He come. வராது இல்ல. வந்தான்னு வந்திருக்குல்ல. வந்தான். He came. வந்தானா? கேட்கலாம். சந்தோஷ் இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கேன் சார். இப்ப வந்தான வந்து எப்படி சொல்ல? சப்ஜெக்ட் வெர்ப் தான் நமக்கு வேணும். சார், he was coming. வராது இல்ல. அப்படி வராது இல்லையா? he came சார். சொன்னது யாரு? சந்தோஷ். he came. இப்ப வந்தீங்க சொல்லுங்க. எப்படி கொண்டு வரீங்க? வந்தீர்கள். ஏன் நம்ம யோசிக்கிறோம் சப்ஜெக்ட் வெர்ப்ல? ஏன்னாக்கா அங்க சப்ஜெக்ட் இல்லாத மாதிரி தெரியும் தமிழ்ல. அதனால நம்ம பேசுறப்ப சப்ஜெக்ட் போட்டு பேச மாட்டோம் தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல பேசியே ஆகணும். they come sir. you come. you come. வந்தீங்க. you come. அப்படி வந்தீங்கன்னு தானே சொல்றேன். வந்தீங்கன்னு சொல்றேன். ஓகே, கோதை மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? you coming. வந்தீங்க. இப்ப நீங்கங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். வந்தீங்க சொல்லுங்க. you came. Look at that. So இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டென்ஸ்க்கும் நம்ம கத்திட்ட எல்லா டென்ஸ்க்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தமிழ்ல ஒரே வார்த்தை தான் இருக்கும். இங்கிலீஷ்ல எஸ்வி போட்டீங்கன்னா 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தை, 5 வார்த்தை கூட இருக்கலாம். இந்த இடம் தான் முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். ஆல்ரைட், நான் இப்ப இன்னொன்னு எடுக்கிறேன். லுக் அட் தட். இதை நீங்க இந்த சப்ஜெக்ட் வெர்பை திங்க் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாதான் அது வந்து சரியா இருக்கும். லுக் அட் திஸ் ஹியர். they will come. இப்ப வந்துருச்சுங்களா? டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலா மீனிங் கொண்டு வந்து they will come போட்டீங்களா? சூப்பர். they will come சொன்னது யாரு? சார் நான் மணி சொன்னீங்க. வெரி குட். சோ இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு போனோம்னாக்கா நீங்க என்ன சொன்னாலும் அந்த வேர்ப் மட்டும் தெரிஞ்சா போதுமா? கொண்டு வந்துடலாமா? லெட்ஸ் டூ திஸ். இப்ப நான் வருகிறதுன்னு போடுறேன். It comes. இப்ப பாருங்க, அந்த இட்னு போடுறப்ப வருகிறதுன்னு பிரசன்ட்ல வரப்ப இட் கம்ஸ் தான் வந்து பாருங்க. எகைன் சப்ஜெக்ட் வெர்ப் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப நான் வந்து கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட் இது கொடுக்குறேன். நீங்க அந்த டென்ஸ் கொண்டு வந்து உங்களால பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். லுக் அட் திஸ். இது வந்து அடுத்த ஸ்டெப் தான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அது என்னங்கறத கொண்டு வரணும். லுக் அட் திஸ் ஹியர். Can you say? He was writing. He was writing. Very nice. இதுதான் வேணும் நமக்கு. இப்ப நான் ஓரலா சொல்றேன். கொஞ்சம் நம்ம ரைட்டிங்ல போட்டேன். இப்ப ஓரலா சொல்றேன்.
யார் அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியும்னு பார்ப்போம். இது எழுதுறதுங்கிறது ஒண்ணு, அது டெஃபினட்டா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஓரலா சொல்றேன், உங்களால சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். வந்துகிட்டு இருந்தோம். ஏகம்பிரசாத் நீங்க சொல்ல வந்துகிட்டு இருந்தோம். We are coming. Sorry, sir. கரெக்டா சொல்லுங்க. வந்துகிட்டு இருந்தோம். நாங்க வந்துகிட்டு இருந்தோம். அப்ப இது நடந்தது. வந்துகிட்டு இருந்தோம். We were coming. One more time. We were coming. வந்துகிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, மார்க் பண்றேன். அருமையா சொன்னாரு. வந்துகிட்டு இருந்தோம். இதுதான் நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணி எழுதணும். We were coming. All right. நோட் பண்ணிக்கிங்க. நான் சொல்றத அப்படியே இது பண்ணிக்கிங்க. எழுதியிருப்பா. இப்ப நம்ம போலாம். கோதை மேம், எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்வீங்க? எழுதியிருப்பா. He will write. No. எழுதியிருப்பால் கரெக்டா யோசிக்கணும். எழுதியிருப்பால். She will be right. No, எழுதியிருப்பா. She will be right. வராதில்ல, அப்படி வராதில்ல. He will be returned. வராது, அப்படி வராது. He will have returned. Very nice. இப்ப கொண்டு வந்தீங்க. She will have returned. இல்ல, அது 2-3 ஸ்டெப்ல வந்து கொஞ்சம் தடுமாறி வருது பாத்தீங்களா? She will have returned. அவள் எழுதி இருப்பா. அவள் எழுதி இருப்பாள். இப்படிதான் நம்ம பிரிச்சு நம்ம இது கொண்டு வந்தோம். ரைட்? எகைன் ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்றத உள்வாங்கிட்டு கரெக்டா சொல்லணும். நம்ம முன்னாடி பண்ணதான் ரிவைஸ் பண்றோம். Okay sir. Okay. வந்து கொண்டே கோதை மேம், வந்து கொண்டே இருப்பீர்கள். வந்துகிட்டே இருப்பீங்க. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. You will have been coming. Very good. You will have been coming. Will have been coming. Been. பாருங்க, 3 சப்போர்ட்டிங் வெர்ப் வருது பாருங்க. Been. 3 சப்போர்ட்டிங் வருது பாருங்க. Been coming. ஓகே. அவன் போயிருந்தான். இப்ப வெறுசா போயிருந்தான்னே சொல்லுங்க. அவன் கூட சொல்ல மாட்டாங்க. போயிருந்தான். He had gone. He had gone. இப்ப இதுல யாரு இதுல வந்து கான்பிடென்ட்டா சொல்ல முடியாது. சந்தோஷ், நான் ஒரு 10 சென்டென்ஸ் சொல்றேன். நான் எழுத போறது இல்ல. நான் தமிழ்ல சொல்லுவேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். பண்ணிடலாமா? ட்ரை பண்ணலாமா? சந்தோஷ் இருக்கீங்களா? ஓகே. ஹாசினி, இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாமா ஹாசினி? எஸ் சார். ஓகே. எழுதி கொண்டிருந்தார்கள். எழுதிட்டு இருந்தாங்க. They have been writing. ஓகே. எழுதிட்டு இருந்தாங்க. சோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக் ஆகுது. எழுதி இருக்கிறேன். I had written. ஓகே. எழுதி இருக்கிறேன். பாத்தீங்களா? அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது டஃபா இருக்குது. ரைட்? அப்ப என்னன்னா, நம்ம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்டிங்ல முழுசா உள்வாங்கி இருக்கணும். எழுதி இருக்கிறேன். கோதை மேம், எழுதி இருக்கிறேன். I had written. அது எங்கேயோ தப்பா இருக்கு பாத்தீங்களா? ஏகம்பிரசாத், எழுதி இருக்கேன். எழுதியிருக்கிறேன். I have written. I have. ஓகே. சோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்ப தமிழ்ல ஒரே ஆர்டர்ல நம்ம சொல்ல வருது. ஆனா திடீர்னு நம்ம சொல்லி நம்ம டெஸ்ட் பண்றப்ப வர மாட்டேங்குது இல்லைங்களா? எழுதியிருக்கிறேன். சோ எழுதியிருக்கேன்னு சொல்லல, எழுதியிருக்கேன்னு சொல்ல. Sir, present tense. Okay, sir. Present. Okay, sir. சோ இப்ப எது கொடுத்தாலும் சொல்லணும்னாக்க ஏன் அது கரெக்டா அந்த சப்போர்ட்டிங் மெயின் வெர்பை கொண்டு வாங்க. வேற ஒண்ணு. I have written. வந்து கொண்டே இருந்தார்கள்.
வந்து கொண்டே இருந்தார்கள். கோதை மேம் எப்படி சொல்லுவீங்க? வந்து கொண்டே They இருந்தார்கள். have been. கொண்டே I have They have வந்து been கொண்டே coming. இருந்தார்கள். அப்ப ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுங்க. வந்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட They have நெருங்கி been எங்கேயோ ஒரு தப்பு coming. நடக்குது. They have been been coming. coming, They sir. have been coming. வேற ஏதோ வந்து கொண்டே இருந்தார்கள் எங்கேயோ அடிப்படுது. They have வந்து They கொண்டே had been coming. இருந்தார்கள். They had been coming. சொன்னது யாரு? Had been coming. நான் நியூவா இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் பிரபு. பேரு? என் பேரு பிரபு சார். இன்னைக்கு தான் புதுசா வெரி குட். சேலத்துக்காரரு. எஸ் சார், எஸ் சார். வெரி குட். இப்ப என்னன்னா அந்த ஹேவ் இல்லாம ஹேட் சொல்றது எப்படின்னா நம்ம கரெக்டா அந்த அர்த்தத்தை உள்வாங்கிருந்தோம்னா கொண்டு வந்துடலாம். ஒண்ணு இல்ல, ஸ்லோவா போறேன், ஒரு ஆர்டரா போறேன் நீங்க சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஆர்டரை மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளானதுதான். எகெயின் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு இது, இந்த சப்ஜெக்ட போடணும். தமிழ்ல சப்ஜெக்ட் வெளியிலயும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வெர்பு பக்கத்துல வைப்பாங்க. பெரிய வித்தியாசம் தான். இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டா போதும். அண்ட் ஐ அம் கோயிங் டு கோ வித் திஸ். கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்ஸ் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்துடும். ரைட், இப்ப லெட்ஸ் கோ வித் இட் ஹியர். இப்ப நான் நேம் சொல்ல கோதை மேம். வந்து கொண்டே இருந்தாய், வந்துகிட்டே இருந்த. வந்து கொண்டே இருந்தாய். You had been coming. You had been coming வந்துச்சா? வந்து கொண்டே இருக்கும். இப்ப பாருங்க, நான் ரெண்டுமே மாத்திருக்கேன். சப்ஜெக்ட் மாத்திருக்கேன், வெர்பும் மாத்திருக்கேன். ஆக்சுவலா வந்து கொண்டே இருக்கும். வந்து கொண்டே It had been coming. அது ஏதோ தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப அது நம்ம உள் வாங்கல. It will be coming. It will be coming. வந்து கொண்டே இது கொண்டு அது வந்து கொண்டிருக்கும். Sorry. வந்து Sorry, கொண்டிருக்கும். அது it will ஒரே have ஒரு been. வித்தியாசம். It will have been coming. It will have been coming. அது வந்து கொண்டே இருக்கும். வந்து கொண்டிருக்கும்னு அந்த ஒரே ஒரு லெட்டர் மாத்தினாக்கா அவரு It will have coming. It will Yeah. have coming. It will have இன்னொரு come. வாட்டி It will have come. It will have. தப்பு இல்லையா? வந்து கொண்டிருக்கும். இப்ப அது அடிப்படை பாத்தீங்களா? வந்து கொண்டிருக்கும். It has come. Has been coming. வந்து கொண்டிருக்கும். It will be coming. வந்து கொண்டே இருக்கும். It will have been coming. It will have been coming. வந்து கொண்டிருக்கும். Yes, sir. Little confusion. ஓகே. ஸோ இது மெயினா எதுக்கு சொல்றேன்னா, அந்த 23 வேர்ட்ஸ் தான். அந்த 23 வேர்ட்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஆம் இருக்கு, வாஸ் இருக்கு, பீன் இருக்கு, பீயிங் இருக்கு. லுக் அட் திஸ். The word be itself is there. Are இருக்கு, where. இப்ப am was, இப்ப நீங்க யூஸ் போடுங்க. இதுல உள்ள இந்த 23 வார்த்தையும் கிராமர் வேர்ட்ஸ். இந்த கிராமர் வேர்ட்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறத வச்சுதான் எல்லாமே நம்ம நிர்ணயிக்கிறோம். ரைட்? am was been, are were been. do எப்படி யூஸ் பண்ண போறோம், did எப்படி யூஸ் பண்ண போறோம். look at that. ஆக்சுவலா 31 நான் வித்ரா செய்யல. have எப்படி யூஸ் பண்ண போறோம். look at that. had எப்படி யூஸ் பண்ண போறோம், has எப்படி யூஸ் பண்ண போறோம். இந்த இதுலதான் எல்லாமே இருக்குது, நமக்கு தெரியும். சோ அத அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்வாங்கிட்டாலே போதும், நமக்கு ஈஸியா இருக்கு. other than that modal verbs இருக்கு. can, could, may, might, will, would, must, should. ஓகே, நம்ம இந்த மெயின் வேர்ப்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். மாடல் வேர்ப் இல்லாம இன்னைக்கு எடுத்துட்டு இது பண்ணலாம். எகெயின் ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொல்றப்ப அதை எப்படி கொண்டு வரணும், அந்த டென்ஸ் என்ன, சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன அப்படிங்கிற இந்த பிராக்டிஸை நீங்க பண்ணிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, வந்தது வந்தது It come. இல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு பாருங்க. இட்டு வந்தது வந்தது. It came. It came. It has come. வருது வருது
It will. It will come. வருது It will come. வருது It come. It come. Comes. It ஏதோ comes. தப்பாயிடுச்சு, ஏதோ ஒண்ணு தப்பாயிடுச்சு. இந்த எஸ் Comes. போடு, இட் கம்ஸ். Okay, it comes. வரும் வரும். It will come. It will come. It will It come. will come. நீங்க இந்த சின்ன இதுல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டென்ஸ்க்கு மூவ் ஆனா சரியா இருக்கும்னு தோணுது. போகும் போகும். It will go. It will go. சாப்பிடுவான். He will eat. சாப்பிட்டு இருப்பான். He will have eaten. eaten. He will have eaten. நான் முன்னாடி சொன்ன ஒரே ஒரு தமிழ் வார்த்தை தான் சாப்பிட்டு இருப்பான்னு ஒரே வார்த்தையில நம்ம இது பண்ண, இதுல கொண்டு வந்தது நீங்க He will have eaten. Have eaten. வருவான். He will He come. will He come. He will will come. come. வந்திருந்தான். He came. Came. வந்திருந்தான். He had come. He had come. He comes. So அத மட்டும் நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட் வெர்ப கொண்டு வரணும். வெர்ப கொண்டு வரப்ப அந்த டென்ஸ் இன்கார்பரேட் பண்ணணும். சப்ஜெக்ட் இஸ் த மஸ்ட். வந்து கொண்டே இருப்பான். He had. He had been He coming. had been. He will He had have. been- He will He have will been have- coming. He will have been coming. Have been coming. இதுல பாருங்க மூணு சப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு. அந்த 23 வேர்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமா இதுல 3 வேர்டு யூஸ் ஆகுது. அது வந்தாதான் காலத்தை குறிக்குது. இது ஃபுல்லா சேர்ந்து வேர்ப், இது மட்டும் சப்ஜெக்ட். அகைன் அந்த எஸ்பியை மட்டும் நம்ம வந்து என்னைக்கும் அது வழியா நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறோம். தமிழ்ல அப்படி இல்லை. சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளேயே வேர்புக்குள்ளேயே இருக்கும். ஆனா சப்ஜெக்டும் வேர்பும் தனியா இருக்கும், பக்கத்துல இருக்கும், ஆனா தனியா இருக்கும் இங்கிலீஷ்ல. ரைட்? போனா போனா. He went. ஓகே, இப்ப இந்த சப்ஜெக்ட வச்சு நீங்க போவான் போவான். He will go. He will go. போயிட்டு இருப்பான் போயிட்டு இருப்பான். He will. He will. போயிட்டு He இருப்பான். will He have had. gone. He will. போயிட்டு இருப்பான் போயிட்டு இருப்பான். He had. இல்லையே, He had gone. He will have. He will have. இருப்பான் சார். போயிட்டு இருப்பான். அதான் he will have He gone. will go. போயிட்டு இருப்பான் போயிட்டு இருப்பான். He will have been. இல்ல, போயிட்டு இருப்பான் போயிட்டு இருப்பான். போய் கொண்டிருப்பான். Go. He will. இப்ப சொல்லுங்க போயிருப்பான். இவ ஏன் பிரசாத் இப்ப சொல்லுங்க போயிருப்பான். He He will had go. gone. போயிருப்பான் போயிருப்பான் தானே சார். போயிருப்பான் He had gone. போயிருப்பான். He will have gone. He will have gone. ஹோம்வொர்க் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு வகுப்பு வச்சுதான் நான் கேட்கிறேன். அதுல வந்து அந்த டென்ஸை பிடிக்க முடியல. நீங்க அந்த டென்ஸை பிடிச்சாதான் எப்ப யூஸ் பண்ணணும்னு பிடிக்க முடியும். போயிட்டே இருந்தான். He had gone. Will had been gone. இல்ல, he had been He had been He had going. gone. He had been He had going. He had been gone. He Going. will had been போயிட்டே gone. இருந்தான். போயிட்டே இருந்தான். Going. Had been going. Going. லுக் அட் தட். நீங்க அந்த தடுமாற்றம் தெரியுது. ஏன்னா அதை மாஸ்டர் பண்ணல. மென்டலா வாக் த்ரூ பண்ணணும். இருந்தது 12 தான். இந்த 12 டென்ஸ் ஆக்டிவ்ல 12 தான். ஒரே வார்த்தையில முடியுது. போய்கொண்டே இருந்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடியறது. 4 வார்த்தைக்கு ஈக்குவலா இருக்கு இங்கிலீஷ்ல. 4 வார்த்தை. அதனாலதான் தமிழ் இங்கிலீஷ் அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்ப பாருங்க,
தூங்கிக்கிட்டே இருந்தான். தூங்கிக்கிட்டே இருந்தான். Had been He He had had been been had sleeping. been sleeping. He had been sleeping. இப்ப சொல்லுங்க, தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருந்தான். He was He sleeping. slept. வெரி he was குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி He குட். was sleeping. இப்ப இதுல பாத்துக்கங்க, he was sleeping. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சார் நீங்க அந்த கொண்டுதான் நம்ம பழகிருக்கு சார். கிட்டின்றது இப்பதான் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சார். ஒண்ணு இல்ல, நீங்க தமிழ்லயும் அதையும் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம்னாக்கா, நீங்க உண்மையிலே புரியாம நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும். ஒண்ணு இல்ல, இப்படி ஒண்ணு இருக்கு. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், எப்படி சொல்லுவீங்க? He was He eating. was eating. இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்துங்க, என்ன வரும்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். He was eaten. எவ்வளவு முக்கியம் பாருங்க, அந்த வேர்ப்ல உள்ளது சப்போர்ட்டிங் வேர்ப், மெயின் வேர்ப். He was eaten என்னவா இருக்கும்? சாப்பிட்டு இருந்தான். இல்ல, இது இந்த 12ல வரவே வராது. இல்ல அதாவது சார் வராது. இப்ப நீங்க சொல்லுங்க, passive one சார். இப்ப பாருங்க, he had eaten தான் சொன்னீங்க. எஸ் சார். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துடலாமா? ஒரு Yes, sir. குயிக்கா ஒரு வித்தியாசம் பார்த்துடலாம். இதுதான் முக்கியம். ஏன் இது வந்து இவ்வளவு இதா he had eaten சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, he had சாப்பிட்டு இருந்தான். இருந்தான். அவன் சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்டான். he was eaten என்னவா இருக்கலாம்? சாப்பிட்டான். அவனால் சாப்பிடப்பட்டது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவனால் பட்டது. அப்படி அவனே சொல்லாம he was eaten. அவன் சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. அவன் சாப்பிடப்பட்டான். நோட் பண்ணிக்கிங்க, அவன் சாப்பிடப்பட்டான். இப்ப சொல்லுங்க, சாப்பிட்டது யாருங்க? he had eaten சாப்பிட்டது யாருங்க? இங்க அவன் சார். அவன். இங்க சாப்பிட்டது யாரு? ஏதோ ஒண்ணு இவனை சாப்பிட்டுடுச்சு, ஏதோ ஒரு மிருகம் இவனை சாப்பிட்டுடுச்சு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? Are you able to see the difference? Are you able? He was eaten by the tiger. He had eaten breakfast. எவ்வளவு பெரிய வித்தியாசம் புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய. இப்ப இன்னொன்னு பார்த்துடலாமா? He killed என்ன அர்த்தம்? He killed. அவன் கொன்றான். அவன் கொன்றான். இப்ப ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தலாமா? சோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்னோட வாச போட்டு விட்டுறோம். அதே மாதிரி வாச போட்டு இது நடுவுல போட்டா இதுக்கு என்ன அர்த்தங்க? அவன் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்பட்டான். இப்ப இதுல இறந்தது யாருங்க? இதுல இறந்தது யாரு? அவன். இதுல இறந்தது யாரு? யாரோ ஒருத்தர். யாரோ ஒருத்தர். இதுல இறந்தது யாரு? இவன். அவன். he தான், அவன் தான் இருந்தான். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இந்த வாச நம்ம கேஷுவலா போடுவோம். வாஸ் போட்டா பாஸ்ட் டென்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு வாஸ் அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் பாருங்க. சோ இதுதான் நம்ம இது பண்ண போறது. ஒரே ஒரு இது போடலாம். லுக் அட் திஸ். எழுதுறேன். I write. எழுதுறான். He writes. எழுதப்படுகிறான். He was written. He is written. அவனை பத்தி புகழ்ந்து எழுதுறாங்க பாருங்க. இன்னொருத்தவங்க அவங்களை பத்தி எழுதுறாங்க. He writes. He is written. நோட் பண்ணிக்கிங்க. He is written. நோட் பண்ணிக்கிங்க. சார் இது அனுப்பவே இல்லைங்களா சார்? இருங்க. He is written. சொல்லுங்க. இது அனுப்பவே இல்லைங்களா சார்? PDF அனுப்பிடலாம். ஓகே சார். இப்ப பாருங்க, அவன் பாடுறான். He sings. இப்ப அவனை புகழ்ந்து பாடுறாங்க. அவன் பாடப்படுகிறான். He is sung. சூப்பரா சொன்னாரு.
இங்க பாருங்க எவ்வளவு சேஞ்ச் இருக்கு பாருங்க. ஹி பாடப்படுகிறான்னு பிரசன்ட் சொல்றாரு. அப்புறம் V3 யூஸ் பண்ணி சங் he sung. வா, இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. he sings-ல யாரு பாடுறா? அவன் சார். அவன் பார். இப்ப he sung-ல யாரு பாடுறா? யாரோ பாடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க இவனை பத்தி இவனை பத்தி பாடுறாங்க. இவனை பத்தி பாடுறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, தமிழ் வந்து ஒரு சாரம் போடுறதுக்காக பயன்படுத்துறதுதான். இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா, ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன டென்ஸ், என்ன சப்போர்ட்டிங் வெர்ப், என்ன மெயின் வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணி தான் கொண்டு வரணும். இப்ப பாருங்க, இதுல இழக்கிறேன் சார். இழக்கிறேன் வரல பாத்தீங்களா? I lose. இப்ப நீங்க எவ்வளவு பெரிய டெசிஷன் எடுத்துக்கணும். V1 என்னன்னு பார்க்கணும். Yes, yes, sir. அப்புறம் அதோட V2 என்னன்னு பார்க்கணும். Last. V3 என்னன்னு பார்க்கணும். இதுல எல்லாமே பார்க்கணும். ரைட்? லூசஸ். இப்ப இதுல என்ன வேணாலும் கொண்டு வரலாம், பார்க்கலாம். இந்த 12 to 20 கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12 பார்த்துட்டு அதுல 3 மட்டும் பார்ப்போம். பாசிவ்ல இந்த 15க்குள்ள வருவோம். இழக்கப்படுகிறேன். I am losing. I am lost. இதுதான் நீங்க வந்து ஒரிஜினலா பேசுறப்ப நடக்கிற ஒரு விஷயம். இப்ப I am lost சொல்றேன். நான் இழந்து கொண்டிருக்கிறேன். I have lost. அப்படி பேசக்கூடாது. I am losing. இப்ப கவனமா பாருங்க, இது சம்பந்தமே இல்லாம 2 இருக்கு பாருங்க. இங்க லாஸ்ட்னு போறப்ப லூசிங் போறப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை பாருங்க. I am losing தமிழ்ல சொல்லுங்க. நான் இழந்து கொண்டு இருக்கிறேன். I am lost. நான் இழக்கிறேன். இதுதானே நான் இழக்கிறேன். இழக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, I was lost. இழக்கப்பட்டு கொண்டிருந்தேன். I was lost தானே சொன்னேன். இழக்கப்பட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, தமிழ்ல நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இழக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியா போட்டுக்கலாமா? I was killed. நான் கொல்லப்பட்டேன். I am killed. கொல்லப்பட்டு இருக்கிறேன். கொல்லப்படுகிறேன். நான் கொன்றேன். ஒண்ணுமே இல்லையே. நான் கொன்றேன். I killed தான் நான் கொன்றேன். பாருங்க, கொல்லப்பட்டிருக்கிறேன். நான் கொல்லப்படுகிறேன். ரைட்? அது நல்ல வார்த்தை யூஸ் பண்ணலாமா? I studied. சொல்லலாம் சார். I am remembered. என்ன ஞாபகம் படுகிறேன். ஒண்ணும் இல்ல. I was remembered சொல்லுங்க, அங்க இருந்து கொண்டு வாங்க. நான் நினைவூட்டப்பட்டேன். நான் நினைவுபடுத்தப்பட்டேன். இப்ப யாரு இது வந்து இதுல யார் ஞாபகப்படுத்தப்படுறா? இப்ப பாருங்க, I am remembered. நான் ஞாபகப்படுகிறேன். ஓகே, இது வந்து ஏதோ ஒரு வகையில கஷ்டமா இருக்குல்ல. இப்படி வாங்க, I remembered. ஞாபகப்பட்டேன். I remembered. ஓகே, என்ன அர்த்தங்க? I remembered என்ன அர்த்தம்? I remembered that song. எதையோ ஒன்னு ஞாபகப்படுத்தி பார்க்கறேன். நான் ஞாபகப்படுத்தினேன் சார். ஞாபகம் வைத்திருக்கிறேன். சோ எங்க ப்ராப்ளம்னு புரியுதுங்களா? அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. இப்ப பாருங்க, I am ridiculed.
ரிடிகுல்னா ஏளனம். ஐ எம் ரிடிகுல்டு. நான் ஏளனம். நான் ஏளனப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏளனப்படுத்தப்படுகிறேன். நான் வந்து மரியாதை யாரோ ஒருத்தவங்க இவனை வந்து மரியாதை என்ன பண்றாங்க? கிண்டல் கேவலப்படுத்துறாங்க. அடிக்கிறாங்க சார். கிண்டல் கிண்டல் அடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஐ ரிடிகுல்டு. நான் இவன் வந்து இழிவுபடுத்தினேன். கிண்டல் அடிச்சான் சார். நான் கிண்டல் அடிச்சேன். அதான். நான் கிண்டல் அடிச்சேன். இப்ப பாருங்க ஐ வாஸ் ரிடிகுல்டு. அடிக்கடி கேக்குறது தான் ஐ வாஸ் ரிடிகுல்டு. நான் கிண்டல் அடிக்கப்பட்டேன். யா, இப்ப ஐ வாஸ் ரிடிகுல்டு நல்லா கொண்டு வந்திருக்கீங்க, அருமையா. இப்ப சொல்லுங்க ஐ வாஸ் ரிடிகுலிங். நான் கிண்டல் அடிக்கப்பட்டு பட்டு கொண்டிருந்தேன். இருந்தேன். இல்ல ஐ வாஸ் ரிடிகுலிங். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? ஹாசினி சொல்ல முடியுமா? ஐ வாஸ் ரிடிகுலிங். நான் கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். நான் இன்னொருத்தர சிந்தனை எடுத்துக்கொண்டேன் பாருங்க. இதுக்குதான் இந்த V1 V2 V3 V4 V5 வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரே வார்த்தை போடுற அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டது நீங்க It கொண்டு approved. அனுமதிக்கப்பட்டது. It Was approved. approved, sir. இல்ல வரல அனுமதிக்கப்பட்டது. அப்ரூவ்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையா சொன்னாரு. ஆனா ஏதோ ஒருத்த விட்டுட்டாரு பாத்தீங்களா? Was approved. அனுமதிக்க Was approved. It was. வெரி நைஸ், வெரி நைஸ். ஒரே வார்த்தையில் சொல்றேன். சிரிக்கப்பட்டது. சிரிக்கப்பட்டது. was laughed. Was smiled. ஓகே, சரியா. ஸ்மைல்ங்கிறது புன்னகைக்கப்பட்டது. பரவாயில்ல. லாஃப்டு. Was laughed. இட் வாஸ் லாஃப். இந்த ஒரு வார்த்தை 3 வார்த்தையா மாத்தி எங்க சப்ஜெக்ட் இட்டு போடுறீங்க. வாச கொண்டு வந்து சப்போர்ட்டிங் வெர்பா வைக்கிறீங்க. லாஃப்டு V3. V2 லாஃப் கிடையாது, V3 லாஃப். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பார்க்கப்பட்டது. Was seen. கரெக்டா சொன்ன சப்ஜெக்ட விட்டுட்டீங்க. It was seen. It was seen. It was seen. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன்னா பாசிவ் வாய்ஸ இப்படிதான் ஸ்லோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ஆக்டிவ் வாய்ஸ் நான் ரொம்ப தரவா வச்சேன். இட் வாஸ் சீன். இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. V3 சீசா சீன் கொண்டு வந்தீங்க. பார்க்கப்பட்டதுன்னு பாஸ்ட்ல கொண்டு வந்து சிம்பிள் பாஸ்ட் இட்டுங்கிற சப்ஜெக்ட கொண்டு வந்தீங்க. ஒரே வார்த்தை தமிழ்ல, ரைட்? பார்க்கப்பட்டது. சோ இப்ப பாருங்க, ஒரே வார்த்தையில சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டது. It was told. சொல்லப்படுகிறது. It is told. It is told. சொல்லப்படும். It will be told. வெரி நைஸ். இப்ப நம்ம ஒரே வார்த்தை உள்ளது இங்க வந்து 4 வேர்ட்ஸா இருக்கு. சொல்கிறேன். I tell. வெரி குட், வெரி குட். ஐ டெல். அருமையா சொன்னாரு. சொல்லப்பட்டேன். I was. I told. I was told. I was நோ, ஐ வாஸ் டோல்ட். ஏன் சார் கரெக்டா சொன்னாரு. I was இப்ப told. பாருங்க மணிகண்டன், ஐ டெல்ல சொன்னது யாரு? ஐ டெல்ல சொன்னது யாரு? I ஐ. I. இப்ப ஐ வாஸ் டோல்ட்ல சொன்னது யாரு? என்ன சொல்லப்பட்டேன். சொல்ல? யாரோ யாரோ வந்து இவர் யாரோ. சொல்றாரு. யாரோ. பை சம்ஒன். இந்த சம்ஒன்ன By கட் someone. பண்ணிடுவாங்க இங்கிலீஷ்ல. ஐ அட்வைஸ்ட். தமிழ்ல ஐ அட்வைஸ்ட். நான் அட்வைஸ் பண்ணேன். நான் அட்வைஸ் பண்ணேன். நான் அறிவுறுத்தினேன். Yes. நான் அறிவுறுத்தினேன். நான் இப்ப சொல்லுங்க ஐ வாஸ் அட்வைஸ்ட். நான் அறிவுறுத்தப்பட்டேன். பட்டேன். அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்களா? அந்த வாசம் போட்டோம்னா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது பாத்தீங்களா? நம்ம பொதுவா கிராமர்ல என்ன பண்ணுவோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல வாசம் போட்டுறக்கூடாது. இந்த 12 டென்ஸ்ல 12 ஆக்டிவ் வாய்ஸ் 8 பாசிவ்ல ஆக்டிவ் பாசிவ் ஒரே மீனிங் தான். இப்ப நான் வந்து போடுறேன் ஐ ரீட் அ புக் அப்படின்னு சொல்றேன். ஐ ரீட் அ புக். இது அப்படியே பாசிவ்ல மாத்தணும். அர்த்தத்தை மாத்தவே கூடாது.
என்ன பண்ணுங்க? I read a A book. book, a book The book is was written by, a book was read by me. read by me. read by me. போடக்கூடாதுல்ல? A book வாஸ் is read by, போடக்கூடாதுல்ல? sir, Book is a book. a book A is book A book read is by read a me. bookன்னு தானே சொன்னேன். வாஸ் போடக்கூடாதுல்ல? a book I, is read. the A book book is is read by me. Is read by me. எவ்வளவு அதான். A எவ்வளவு book is read by me. அதான் நான் சொன்னேன் சார். A book is read by me. A book is ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆச்சு. இங்க ரீட் வந்து அப்படியே வந்து ரெட் Read. யூஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே மாத்தலாமா? ஐ ரெட் அ புக்னு இப்ப சொல்றேன். நீங்க சொல்லுங்க பாப்போம். ஐ ரெட் அ புக். இதுதான் ரெட். A book was I read. read a book. A அருமையா book சொல்லு. was read by me. Read by me. இதுல உள்ளதுல ஒரே ஒரு I read விஷயம் a book, I read a book 2 தடவை அதே தான் எழுதிக்கிறாரு. பாக்குறப்ப அந்த ரெட் அப்படியே தெரியும். ஆனா அது நீங்க ஒரு இடத்துல ரீடுன்னு படிக்கணும், ஒரு இடத்துல ரீடுன்னு படிக்கணும், இன்னொரு இடத்துல read சேம் ஸ்பெல்லிங், ஒரே ஸ்பெல்லிங் தான் எல்லா டென்ஸுக்குமே. ரைட். சோ இப்ப ஐ ரீட் அ புக், ஆனா இதுங்க ஐ ரெட் அ புக்னு படிக்கணும். பாஸ்டா இருந்தாக்க ஐ ரெட் அ புக்னு படிக்கணும். வாஸ் ரெட் பை மீ. நவ் ஐ வில் ரீட் அ புக். I will read a book. a book will A be book will read read by me. Will- A book will read by Will me. be read, The will book be will read read by, by me. will be read by read me. by me. Very A nice. book. Very nice. The Very book nice. will read by me. Yeah, book will be read by me. Will be க்கு அப்புறம் B3 தான் வரும். by me வரும். Look at that. இப்ப இந்த படிப்புங்கிற ஒரு இதை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். படித்தேன். I read. I read. I read. I studied. I read. I இப்ப இதுக்கு ஆப்போசிட் படிக்கப்பட்டேன். I was read. I was I read. was read. வெரி குட். சோ என்ன பத்தி படிக்கிறாங்க? படிக்கப்பட்டேன். இப்ப படிக்கப்படுகிறேன். I had. I No, has. I படிக்கப்படுகிறேன். have. I have. I I have. I have I read. have. I have read. வராதில்ல படிக்கப்படுகிறேன். இப்ப I had. I I had. நோ. I am read, sir. I am reading. I am reading பார்க்கலாமா? I am reading. I am read. அர்த்தம். I am read. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பாடா. இப்ப ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கொண்டு வரோம் பாத்தீங்களா? ஐ ஆம் ரெட்னு தான் படிக்கணும். ஏன்னா ஆமுக்கு அப்புறம் நீங்க இது வந்ததுன்னா ஐ ஆம் ரீடுன்னு படிச்சிடக்கூடாது. இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இதுல இருக்கு பாருங்க. நான் படிக்கப்பட்டேன். I was read. I was read. இப்போ ஒரு விஷயம் பண்ண போறோம். நான் படிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நான் படிக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன். I was being read. I was being read. reading. Being. Being I read. was. I was being read. I was being read. Read. போட்டாலே V3 தான். ரெண்டு தான் சொல்லுவோம். V3 V2 ரெண்டு இல்ல V3. இப்ப நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா பாருங்க. நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். I have been read. பியூட்டிஃபுல். வா. இவ்வளவுதான் இங்கிலீஷ். இவ்வளவுதான் இங்கிலீஷ். இத நம்ம திருப்பி திருப்பி கொண்டு வந்தாலே I have been read. I have been read. எவ்வளவு அருமையா சொன்ன. இப்ப ஒண்ணு இல்ல, அந்த ரீட வச்சு சொல்லலாம். நான் படித்துக் கொண்டிருந்தேன். I had been. ஓ நான் படிச்சிட்டேன். நான் படிச்சிட்டு இருந்தேன். I am reading. No, I am reading. படித்துக் கொண்டிருந்தேன் சார். I was. படித்துக் கொண்டிருந்தேன். அப்ப அது மைண்ட்ல அத கொண்டு வரணும். ஒண்ணும் இல்ல, பிராக்டிஸ் Oh, வந்து படித்துக் கொண்டிருந்தேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க. I am reading. I am reading. I am reading. இப்ப திருப்பி திருப்பி இதே விஷயத்தை தான் பேசுறோம். அந்த verb மட்டும் மாத்த போறோம். கிராமர் வேர்ட்ஸ் எப்பயும் மாற போறது இல்ல. இப்ப அவன் படித்துக் கொண்டே இருக்கிறான். He have been reading. வராதில்ல. Has been. Has Has been. அவ்வளவுதான். has இதுதான் been. practice. He has been reading. Reading. அவன் படிக்கப்படுவான். அவன் படிக்கப்படுவான். He will. He was. read. அவன் He was படிக்கப்படுவான். read. நல்லா பாருங்க. He- என்ன டென்ஸ் பாருங்க. அப்புறம் ஆக்டிவா பாசிவா Future. Future tense. He will be. அது ஆக்டிவா பாசிவான்னு பாருங்க. அவன் படிக்கப்படுவான். He will be read. He sir. will be. Passive, sir. பியூட்டிஃபுல். அவனோட வாழ்க்கைய அவன் இறந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் படிப்பாங்க. He will be read. எவ்வளவு அருமையானது பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையை வச்சு
நம்ம அது உண்மையான அர்த்தத்தை அண்டர்ஸ்டாண்டிங் வழியா தான் நீங்க ரீச்சே பண்ண முடியும். அது படிக்கப்படும். It will It be will read. be It will read. be read. It will be read. அவ்வளவுதான் இது. அது படிக்கப்படும் அப்படிங்கிறது இட் வில் பி ரெட். அவர்கள் படித்திருந்தார்கள். They அவர்கள் படித்திருந்தார்கள். They have read. have அவர்களுக்கு வந்து நீங்க தே ஸ்டார்ட் பண்ணுங்க. படித்திருந்தார்கள். படித்திருந்தார்கள். அவங்க படிச்சிருந்தாங்கப்பா. They Had. have read. They had read. படிச்சிருந்தாங்க. ஏன் அந்த டென்ஸ் வர மாட்டேங்குது? Had. Had. They have Had. They had. read. பாருங்க had இதுல எவ்வளவு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஹேட் எடுத்திருக்கீங்க, பாஸ்ட் போட்டிருக்கு, தே வந்திருக்கு. ஹேடுக்கு அப்புறம் V3 தான் வரும். அது ரெட் வந்துச்சு. V2 ரெண்டுல V3 ரெட். சோ ஒரு சிம்பிள் இதுதான். இப்ப நீ படிக்கப்படுவாய். you You will will be read. You will be read. You will Will be be read. You will be read. இத பாருங்க, இந்த ஃபியூச்சரை பொறுத்தவரை அது ரெண்டு தான் பேசிவ் வரும். யூ வில் பி ரெட் வந்து நீ படிக்கப்படுவாய். நீ படிக்கப்பட்டிருப்பாய். நல்லா பாருங்க, நீ படிக்கப்பட்டிருப்பாய். You will be being. இல்ல, You நீ were. படிக்கப்பட்டிருப்பாய். you were. Sorry, you. You were. You were. வேற வராதுல்ல, படிக்கப்பட்டிருப்பாய். You are. ஆர் வராதுல்ல, படிக்கப்பட்டிருப்பாய் ஃபியூச்சர்ல. You said. Sorry, you will be. பி வராதுல்ல, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல. படிக்கப்பட்டிருப்பாய். You will have been read. அவ்வளவுதான். இதுதான் கடைசி டென்ஸ். இதான் 20வது டென்ஸ். இதுல பாசிவ் வாய்ஸ்ல 8வது வாய்ஸ் அது. நீங்க அந்த 20 வாக்கிய அமைப்புல 20வது வாக்கிய அமைப்பு அவ்வளவுதான். நீ படிக்கப்பட்டிருப்பாய். நீ படிக்கப்பட்டிருப்பாய். லுக் அட் தட். இது கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். இப்ப படிக்கிறத வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ரீடுங்கிறது கொஞ்சம் டஃப்பான வார்த்தை. ஏன்னா ரீடு ரெண்டுன்னு வரும், இப்படி வரும். ரொம்ப ஈஸியான வார்த்தை. அவன் எழுதியிருப்பான். அவன் எழுதியிருப்பான். He will write. அவன் எழுதியிருப்பான். He will write, sir. He has written. அவன் எழுதியிருப்பான். He will be. He will have. இருப்பான். அவன் எழுதியிருப்பான். வந்துருச்சா? வந்துருச்சா? இல்ல, Yes, He sir. will have written. அவன் எழுதப்பட்டிருப்பான். He will have He been will have written. been written. 50 வருஷத்துல அதுக்கப்புறம் அவனை பத்தி அவ்வளவு புக் எழுதியிருப்பாங்க. He will have been written. தைரியமா அதை கொண்டு வரணும். மைண்ட்ல வந்து பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை டிஸ்டிங் பண்ண கத்துக்கணும். He will have been written. இது அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்களா? ஒரு பீனை போட்டு அப்படியே ஆப்போசிட் ஆகுது. கோதைமை பாத்தீங்களா? ஒரு பீனை போடுறீங்க, அப்படியே ஆப்போசிட்டா மாறுது பாத்தீங்களா? Yes, sir. He will have writtenனா அவன் எழுதியிருப்பான். அவனை பத்தி யாரோ எழுதியிருப்பாங்க. இது கம்ப்ளீட்டா மாறுது பாருங்க. சோ இந்த பீன்ங்கிறது இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டா கொண்டு வருது. அதனாலதான் இந்த 23 வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். இப்ப சரி இது சொல்லுங்க சொல்லுங்க. சரி he will have been writing னு வருதுல்ல சார். அப்போ லாஸ்ட்ல அருமை. அதையும் போடுங்க. நம்பர் 12 அருமையா சொல்றாரு. கோதை மேம் இதை அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. Yes, sir. He அப்படியே will have. தமிழ்ல சொல்லுங்க. படி அவன் எழுதிக் கொண்டே இருப்பான். வெரி குட். அவன் எழுதி கொண்டே இருப்பான். இதை அப்படியே கொண்டு வருவோமா? சூப்பர் சூப்பர். இந்த அவன் எழுதி கொண்டே இருப்பான். அவன் எழுதுவான். He will have been written. அவனை பத்தி அவன் பத்தி எழுதப்படும். இப்ப என்னன்னா இதுவும் ஒரு வகையில ஆப்போசிட் தான். ரிட்டன் டென்ஸ் நம்பர் 12 ரைட். டென்ஸ் He will have been written. அந்த சென்டென்ஸ் டைப் நம்பர் 20 He will have written. நம்பர் தெரியுமா? அதுக்கு யாருக்கு நம்பர் தெரியும்? He will have written. நம்ம படிச்சதுதான் 11. 3 நம்பர் 3 வந்து இது. நம்பர் 3 சொல்லுங்க பாப்போம். இதுக்கு நம்பர் 3 I have written. I have he போட்டுருங்க. He has written. He has He written. has written. அவ்வளவுதான். இந்த 20 நம்மளால சொல்ல முடியும்னா நம்ம ராஜா he has written number 3 right. number 1 அப்படியே சொல்லுங்க பாக்க. number 1 He he writes. write He writes. he write writes. he writes. number 2 He is he writing. wrote
No, number 2. He is He is writing. writing. He is He is writing. writing. அவ்வளவுதான். அது மட்டும் பார்க்கலாமா? He writes. He is writing. Writes. He writes. So he is writing. He He is He is writing. writing. Has written. he He has has written. written. Has written. He has Has written. Has been writing. Has written. இப்ப Has அத been மட்டும் writing. நீங்க கவர் பண்ணுங்க. Has been writing. Has been writing. has been writing. இதுதான் இந்த நம்பர் போடுறது, ரைட்? இத நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா தமிழ்ல ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்துரும். ஏன்னா தமிழ்ல அப்படி டெம்ப்ளேட் தானே. wrote. 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 He was- wrote. Was was- writing. was writing. was writing. இவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. Has been written. He has been written. Had been. Has written. Has written. Had Has written. Very good. Was writing. Had written. Had He had written. Had written. Had Had written. writing. மாத்திரக்கூடாது. Had written. Had written. Sorry, had written. Had been writing. Had been writing. had been writing. Had been writing. இங்க கவனமா பாருங்க. இதுல இது நம்ம முன்னாடி பார்த்ததுதான். இன்னைக்கு இந்த 8 சும்மா ஆட் பண்ணி பார்ப்போம். Will write. Will He write. will write. சூப்பர். Will be Will writing. be Will be writing. He will be writing. Will have Will written. have been. written. Will have. have written. Will have written. நல்லா பாத்துக்கங்க. will have Will written. have written. Will have been writing. Will have been right. will have been writing. Will have been writing. இப்ப அப்படியே கொண்டு வாங்க பார்த்துடலாம். will have been Writing. Writing. இந்த நம்பர் போட்டுருவோம். One, two, எழுதுகிறான், எழுதி கொண்டிருக்கிறான், எழுதி இருக்கிறான், இருக்கிறான். எழுதி கொண்டே இருக்கிறான். எழுதினான், எழுதினான். 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 எழுதி கொண்டிருந்தான். எழுதியிருந்தான், எழுதி கொண்டே இருந்தான். அவ்வளவுதான். எழுதுவான். எழுதுவான். எழுதியிருப்பான். எழுதி கொண்டிருப்பான். கொண்டிருப்பான். இருப்பான். எழுதி கொண்டே இருப்பான். எழுதியிருப்பான். எழுதி கொண்டே இருப்பான். சூப்பர். இப்பதான் நம்ம இது ரெண்டும் ஒண்ணா வச்சு பார்க்க போறோம். இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்திரம் ஆப்ஜெக்ட் இப்ப ரொம்ப தெளிவா இருக்குது. ரைட்ஸ் ஹீ இருக்குது. இதே ஹீ நல்லா பாத்துக்கோங்க பை ஹிம்மா மாறும். மாத்துறேன் சப்ஜெக்டையும் மாத்துறேன் ஆப்ஜெக்டையும் அதுக்கேற்ற மாதிரி மாத்திட்டாக்க மீனிங் மாறாது. இப்ப ஹீ ரைட்ஸ் லெட்டரை லெட்டர் Written by. Written by Is him. written by him. Is சப்ஜெக்ட் written. ஆப்ஜெக்டா மாத்திட்டா அதனால Letter is written by him. Is written by Is him. written. இஸ் ரிட்டன். Is Written by him. இந்த பாருங்க லெட்டர் எழுதப்படுகிறது. அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. லுக் அட் திஸ். எழுதப்படுகிறது. இங்க பாருங்க இது அப்படியே இருக்கும். டோன்ட் வரி அபவுட் திஸ் ஹோல் திங். இத பத்தி ஒரியே பண்ண வேணாம். ஏன்னா மாறுற விஷயம் இல்ல. மாறாம இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியா அப்படியே விட்டுடலாம். எது மாறுதோ ஃபோக்கஸ் பண்ணி. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. Is Being being written. written. The letter is written. Being written. Being. இந்த கொண்ட வருது பாருங்க. அங்க ஐஎன்ஜி வருது, இங்க பிஏஎன்ஜி வருது. அவ்வளவுதான் கொண்ட. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க அதேதான். Has been Has written. been written. இது ஒரு பீன தான் ஆட் பண்றோம் பாருங்க. பீன ஆட் பண்ண தமிழ்ல சொல்லுங்க. ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. கொண்டு இருந்த. பட்டிருக்கிறது. பட்டிருக்கிறது. இருக்கிறது. எழுதப்பட்டு இருக்கிறது. இருக்கிறது. இருக்கிறது பாருங்க. எழுதப்பட்டுள்ளது. எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. இப்ப பாருங்க இத கொண்டு வருவோம். அப்படியே பாருங்க எப்படி வருதுன்னு. Has been being been. written. ரெண்டு Has been being. அதனால யூஸ் பண்ண மாட்டாங்க. கவனமா பாருங்க. இந்த ரெட் அடிக்கிறேன். எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. தமிழ்ல அதை பயன்படுத்த இருந்தது. இங்கிலீஷ்ல அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. All right, can we do it? Has been written, has been being written. ரெண்டு பி verb ஒண்ணா இங்கிலீஷ்ல அலௌட் இல்ல. அதனால அந்த டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்? இப்ப இந்த மூணு வச்சு ரொம்ப ஈஸியா எழுதப்படுகிறது, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது. Was written. Was written. Is written அப்படியே கொண்டு வந்து Was written. அவ்வளவுதான். ரீட் மாதிரி கஷ்டமான வார்த்தை கிடையாது. இது ரைட். ஏன்னாக்க இது மூணு ஃபார்ம் இருக்கிறதுனால Was being written. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டது.
எழுதப்பட்டு கொண்டிருந்தது. was being written. was being written. அது இங்க இருந்து டெரிவ் தான் பண்றோம். நல்லா பாத்துக்கோங்க. was being written. ரொம்ப ரொம்ப சிம்பிள். Had been. எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது. Had been written. எழுதப்பட்டு இருந்தது. வெரி நைஸ். லுக் அட் திஸ். இது க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இது கஷ்டம் மாதிரி தெரியும், கஷ்டம் கிடையாது. அது க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா கஷ்டம் கிடையாது. இப்ப பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, Had been being written. இருந்தது. Being written. Had been, sir. Had been. had been be. ரெண்டு பி வெர்ப் இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வச்சுங்க. லுக் அட் தட். அப்படியே கொண்டு வாங்க. இஸ் ரிட்டன் எழுதப்படுகிறது, வாஸ் ரிட்டன் எழுதப்பட்டது, எழுதப்படும் will be written. Will be Will be written. written. இப்ப இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. அந்த ரிட்டர்ன் அப்படியே வந்துருது. இந்த ரிட்டர்னு வில்லு போடுறதுனால இந்த ஈஸ் வந்து பியா மாறுது. வில்லு எதுக்கு போடுறோம்? ஃபியூச்சருக்காக போடுறோம். ரைட்? எல்லாத்துலயும் வில்ல போடுவோம். Will be being written. இப்ப பாருங்க, வில் பி பீயிங். ரெண்டு பி வெர்ப் வந்துருச்சா? ரெண்டு பி வெர்ப் வந்தா யூஸ் பண்ண மாட்டாங்க. வரேன். லுக் அட் தட். ரெண்டு பி வெர்ப் வந்தாக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. வெரி குட். அடுத்தது பாத்துக்கலாமா? Will have been. Will have been written. will have been written. இங்க பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கும். will have been written. will have been written. என்னது? will. இங்க பாருங்க, இங்க has been written will போட்டதுனால வில்லுக்கு அப்புறம் has வராது, have போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டோம். அடுத்து கடைசி இது பாத்துருவோமா? Will have been being written. The letter will have been being written. be verb வருது. சோ இங்க வந்து will போடுங்க. Will have been. look at that. willக்கு அப்புறம் have போடுங்க. ரெட்ல போட்டிருக்கேன். காரணம் என்னன்னா இது யூஸ்ல கிடையாது, ரெண்டு பி வெர்ப் இருக்கிறதுனால. வா, நல்லா பாத்துங்க. இப்படி எப்படி டெரிவ் பண்ற பாருங்க. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது. பாத்துக்கோங்க. அதேதான் எழுதப்படுகிறது, எழுதப்படும். எது யூசேஜோ அது மட்டும் பாத்துக்கலாம். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு யூசேஜ் கிடையாது. எழுதப்பட்டிருக்கிறது இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே அந்த ஆர்டர் படி சொல்லிடலாமா? இதுக்கு தமிழ்ல அதை மட்டும் சொல்லணும், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பியூட்டிஃபுல். எழுதப்பட்டது. வெரி குட். எழுதப்பட்டு கொண்டிருக்கும். ஏன் இருக்கும்ல ஃபியூச்சர் எதுக்கு போகுது? சாரி, எழுதப்பட்டு இருந்தது. இருந்தது இருந்தது. வெரி குட். எழுதப்பட்டிருந்தது. பியூட்டிஃபுல். எழுதப்படும். வெரி குட். எழுதப்பட்டிருக்கும். எது யூசேஜ் அதை மட்டும் பண்ணணும். நல்லா பாத்துக்கோங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இங்க டோட்டலா மாறுது. இதோட சப்ஜெக்ட் ஹி, இதோட ஆப்ஜெக்ட் லெட்டர். பட் இதோட சப்ஜெக்ட் லெட்டரு, இதோட ஆப்ஜெக்ட் பை ஹிம். அது மாறினதுனால மீனிங் மாறல. சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாத்திட்டு வெர்பை மாத்திடுறோம். சப்ஜெக்டை மாத்திரம், வெர்பை மாத்திரம், சப்போர்ட்டிங் வெர்பை மாத்திரம், மெயின் வெர்பை மாத்திரம் மாத்திட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்திட்டு அதே ஈக்குவல் பண்றோம். அதே மீனிங் ஒண்ணுதான். ஒன்னும் இது போட்டுடலாமா? 13 நம்பர் 12 முடிஞ்சதுக்கு அப்புறம் 13 போட்டுடலாமா? 13. This one is 14. This one is 15. யூஸ்ல கிடையாது, அதுக்கு நம்பர் போட முடியாது. 16, 17, 18 யூஸ்ல கிடையாது, அதுக்கு நம்பர் போட முடியாது. 19 யூஸ்ல கிடையாது, அதுக்கு நம்பர் போட முடியாது. லுக் அட் தட். 20, இந்த 20 தான், இதுக்கு நம்பர் போட முடியாது. இது பிளாங்கா போட்டுருவோமா? லெட்ஸ் டூ த பிளாங்க் ஹியர். இப்ப இத கண்டினியூஸா இதை வந்து கரெக்டா கொண்டு போகணும். உங்களோட புரிதலால மூலம்தான் இது கரை சேர முடியும். புரிதல் தான் நம்மளை வந்து கரை சேர்க்கும். ரைட்? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். ஹி ரைட்ஸ் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரெண்டு ஒரே மீனிங் தான். ஒரு கடிதம் எழுதுகிறான், அவனால் ஒரு கடிதம். இங்க ஆப்ஜெக்டை முன்னிலைப்படுத்துறோம் பாசிவ் வாய்ஸ்ல, இங்க சப்ஜெக்டை முன்னிலைப்படுத்துறோம் ஆக்டிவ் வாய்ஸ்ல. இது வந்து ஒரு சிம்பிளான இது. எந்த வேர்பு வச்சுனாலும் நீங்க விளையாடலாம். என்ன பண்ணணும்?
ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்துறதுக்கு சப்ஜெக்டை மாத்தணும், ஆப்ஜெக்டை மாத்தணும், சப்போர்ட்டிங் வெர்பை மாத்தணும், மெயின் வெர்பை மாத்தணும். லிட்டரலா நீங்க கம்ப்ளீட்டா மாத்தணும். பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல நீங்க ஹிண்டோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ படிக்கிறீங்கன்னா ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு பாசிவ் வாய்ஸ்ல கொடுப்பாங்க. நீங்க நார்மலா பேசுறதுக்கு ஆக்டிவ் வாய்ஸும் நீங்க அஃபீஷியலா எழுதுறதுக்கு பாசிவ் வாய்ஸும் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த பாசிவ் வாய்ஸை பயன்படுத்துறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு, சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை பத்தி ஒரு தனி கிளாஸ்ல படிக்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த வேர்பு ரைட்டுங்கிற வேர்பு 20 வகையா பிரிச்சு எழுதப்படுது. இந்த 20 வகை தான் 20 வகையான வாக்கியங்கள். இந்த 20 வகையான வாக்கியங்களை படிச்சா மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன், எதுக்கு, எப்ப, எதுக்காக, எதுக்கு, ஏன், எப்படி எழுத போறோம் எல்லா WH கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சருக்கு வந்துடும். ஏன் எழுதுறோம், எப்ப எழுதணும், எப்ப எழுதணும், எந்த டென்ஸை போடணும், எதுக்காக அந்த டென்ஸை போடுறோம், என்ன காரணம். ரைட், லுக் அட் தட். எழுதுகிறேன்னு அவனை மையப்படுத்துது, என்ன மையப்படுத்துது, அவனை ஆளை மையப்படுத்துது. எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. எழுதினேன். இதுல வந்து இது ஹிய வச்சு நீங்க சொல்லலாம். எழுதுகிறான், எழுதி கொண்டிருக்கிறான், எழுதி இருக்கிறான், எழுதி கொண்டே இருக்கிறான். அதை பேஸ் பண்ணி எழுதினான், எழுதி கொண்டிருந்தான், எழுதினான், எழுதி கொண்டே இருந்தான். எகெயின் அண்ட் அகெயின் எழுதுவான், எழுதி கொண்டிருப்பான், எழுதியிருப்பான், எழுதி கொண்டே இருப்பான். இப்ப அப்படியே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட மாத்துறீங்க. 1:13 ஈக்குவல் 1:13 மீனிங்ல மாற்றம் இல்ல, வார்த்தைகளாலதான் மாற்றோம், பகுதிகள் தான் மாற்றோம். ஆனா 1தான் 13. இந்த இடத்துல இங்க போடுற சப்போர்ட்டிங் வேர்பை இங்க கிராமரோட இங்க யூஸ் பண்ணிட்டு மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டா போயிடும். அதான் அருமையா சந்தோஷம் ஒரு கேள்வி கேட்டது. இங்க இருக்கு ஹேஸ் பீன் ரைட்டிங், ஹேவ் பீன் ரைட்டிங் இருக்குது. இங்க பாருங்க will have been written, will have been written. இங்க இது ஐக்கு அப்படியே மாத்தணும்னா ரைட், ஆம் ரைட்டிங், ஹேவ் ரிட்டன், ஹேவ் பீன் ரைட்டிங். இங்க 4 வந்து ஹேவ் பீன் ரைட்டிங்கா இருக்கு, அதே 20 வந்து ஹேவ் பீன் ரிட்டனா இருக்கு. டோட்டலா மாறுது. ஸோ இந்த ரைட்டிங்கை ரிட்டனா மாத்தினீங்கன்னா இந்த V4 V3 மட்டும் மாத்திட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறி போயிடுது. அப்ப அந்த V1 V2 V3 V4 V5 யூசேஜ் எவ்வளவு முக்கியம், எதுக்காக, ஏன் யூஸ் பண்றோம்னு தெரியுதா? நம்ம தமிழ்ல இவ்வளவு தூரம் அடிப்படையில் சொல்றது என்னன்னா, நம்ம திங்கிங் லாங்குவேஜ் தாய்மொழியில சொல்றப்ப அது ஒரு இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான், அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரெண்டும் ஒரே மீனிங் தான். சோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேற எதுக்கு கொடுக்குறமே தவிர மீனிங்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஆனால் இப்படி ஒண்ணு சொல்றேன்னு வச்சுங்க, இப்ப வந்து ஐ ரைட்னு சொல்றேன், இப்படி ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஐ ரைட். இப்ப நான் வந்து ஐ ஆம் ரிட்டர்ன்னு போடுறேன். சம்பந்தம் மீனிங் பாத்தீங்களா என்ன வித்தியாசம்னு? ஹியூஜ் டிஃபரன்ஸ். இது நான் எழுதுறேன், இது நான் எழுதப்பட்டேன், நான் எழுதப்படுகிறேன், படிக்கிறேன் சார். எழுதுறாங்க, என்னை பத்தி யாரும் எழுதுறாங்க. நான் எழுதப்பட்டேன். இது பாசிவ் வாய்ஸ் தான், ஆனா மீனிங் வேற. ஆனா இதுக்கு ஐ ரைட்டுக்கு பாருங்க, ஐ ரைட்டுக்கு நீங்க பாசிவ் வாய்ஸ்ல சொல்லணும்னா ஐ ஆம் ரிட்டன் சொல்லிட கூடாது. என்ன சொல்லணும், ஏதோ என்ன எழுதணும், ஐ ரைட், written by me, written by me, is written, is written. இப்ப by me இங்க பாருங்க, ஐ ஆம் ரிட்டனுக்கு வேற. இங்க அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க போடுறீங்க, லெட்டர் போடுங்க, இதுக்கு மீனிங் வேற. இது புரிஞ்சுக்கணும். நீங்க ஆம உள்ள போட்டீங்க, ஐக்கு அப்புறம் ஆம் போடணும்னு போட்டீங்கன்னா கஷ்டம். அதே மாதிரி ஐ ரோட் போட்டீங்களா, ஐ ரோட்டுக்கு ஐ வாஸ் ரிட்டன் போட்டுறக்கூடாது, ஆப்போசிட் மீனிங், ஆப்போசிட்னு எழுதிக்கிறோம். இந்த வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஐ ரோட் வந்து ஐ வாஸ் ரிட்டன் கிடையாது, ஆப்போசிட்னு போடுறேன். நான் எழுதினேன், நான் எழுதப்பட்டேன், என்னை பத்தி எழுதுனாங்க. லுக் அட் தட், ஆப்போசிட்னு போட போறேன். இது புரியுதுங்களா சந்தோஷ்? இந்த மீனிங், இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? Yes sir. ஹியூஜ் டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஆனா இது சேம். நான் போடுறேன் பாருங்க, சேம்னு போடுறேன் பாருங்க. இது வேற, அது வேற. அதனால இப்ப இதுதான் சொல்ல ரொம்ப முக்கியமான நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறப்ப
ஐ கில்டுக்கும் ஐ வாஸ் கில்டும் ஆப்போசிட். ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட மாத்தல, சப்ஜெக்ட் அப்படியே ஐயாவே வச்சிருக்கீங்க. இப்ப ஐ கில்டு த டைகர், நான் கொன்றேன். இது இங்க ஐ கில்டு த டைகர், இங்க ஐ வாஸ் கில்டு கொல்லப்பட்டேன். by the tiger. அப்படியே ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட். டைகரால் கொல்லப்பட்டேன். இப்ப இங்க செத்தது யாரு? இங்க செத்தது யாரு? டைகர். டைகர். இங்க செத்தது யாரு? அவன். நான் செத்தேன். ஓ, அவ்வளவு பெரிய வித்தியாசம். அது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால வாசம் நம்ம போட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இது திருப்பி திருப்பி சொல்றேன்னா, சச் இம்பார்ட்டன்ட் திங். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்தவே இல்லை பாருங்க. இங்க வந்து சப்ஜெக்ட் ஐ அப்படியே வச்சிருக்காங்க, இங்கேயும் சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. டைகர் ஆப்ஜெக்டா வச்சிருக்காங்க, இங்கேயும் மாத்தாதனால ஆப்போசிட் ஆயிடுச்சு. இதை மாத்தி பார்க்கலாமா? இது ஆப்போசிட். இதை மாத்துவோமா? சேமா கொண்டு வரணும். ஐ கில்டு த டைகரை சேமா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? டைகர். I killed the tiger. The tiger. The tiger was killed by me. Tiger was was killed by killed me. by Was killed by me. Very Tiger good. was killed by me. இதுதான் நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட பார்க்கணும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது அரைவ் பண்றது அந்த பாக்கியெல்லாம் நம்ம டென்ஸ் ஆட் பண்ணி போடலாம். பீயிங் போட்டா கண்டினியூஸ், ஹாஸ் பீன் போட்டாக்க பெர்ஃபெக்ட். அந்த பி இஸ் பீயிங்க வாஸ் பீயிங்க மாத்திரம் ஹேட் பீனை மாத்திரம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள இந்த சேஞ்சுக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுதாங்கிறத பார்க்கணும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை நம்ம வந்து கான்ஃபிடென்டா எழுப்பணும். என்ன சப்ஜெக்ட், என்ன ஆப்ஜெக்ட், என்ன சப்போர்ட்டிவ் வெர்பு, என்ன மெயின் வெர்பு அப்படின்னு கிராமர் டேபிள்ல பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க இந்த ஒரு 10 எக்ஸாம்பிள் பண்ணிட்டா போதும். ஒரு 10 எக்ஸாம்பிள் நம்ம ரீடு ரைட்டு கில்டு எல்லாம் போட்டோம். ஏதாவது இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு இது போடுறேன். ஐ லுக் அட் திஸ் வெரி குயிக்லி. ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம்னு பார்க்கலாம். ஐ ஈட் டின்னர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து கரெக்டா பிரிக்கணும். இது கரெக்டா பிரிக்கணும். லுக் அட் தட். நான் அதை பிரிச்சே போடுறேன். ஐ ஈட் டின்னர். லுக் அட் திஸ். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, 12 இருக்கு. நான் இரவு உணவு சாப்பிடுகிறேன், அவ்வளவுதான். நான் இங்க வந்து லுக் அட் திஸ் அப்படியே பாசிவ்ல கொண்டு வர்றேன். லுக் அட் திஸ் ஹியர். கேபிட்டல் டி போட்டுங்க. Dinner is eaten by me. Dinner is eaten by me. வெரி குட், வெரி குட். இப்ப ஈட்டுங்கிறது லுக் அட் திஸ், இந்த V3 ஓட இம்பார்ட்டன்ஸ் பேசிட்டே இருந்தோம். is eaten. ஒரே நிமிஷம். லுக் அட் தட். இது சேஞ்ச் ஆகல. இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம். இந்த டின்னர் பை மீ அப்படின்னு போடுறோம். ஆனா எங்க சேஞ்ச் ஆகுது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஃபுல்லா மாத்திட்டோம். டின்னருக்கு ஈஸ் ஈட்டன்னு போடுறோம். இங்க am eating number 2. I'm eating. Dinner is being eaten by me. வெரி குட். இங்க பாருங்க, ஈஸ்க்கு ஈட்டனுக்கு நடுவுல ஒரு பீயிங் போடுறீங்க. அருமையான ஒரு விஷயம். நல்லா அப்படியே பேரலா பார்த்துக்கிட்டே இருக்கும். பேரலா பாருங்க, கஷ்டம் வந்து தீந்துடும். இது ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது. நான் இது ரொம்ப தரவா நம்ம பாருங்க ஐ போட்டிருக்கோங்க. ஹேவ் ஈட்டன். நல்லா பாருங்க, இந்த ஹேவ் ஈட்டன் அடுத்த ஒரு படி வருது. ஈஸ் ஆம் ஈட்டிங்க, இஸ் பீயிங் ஈட்டன், பீயிங் ஆட் பண்றோம். அது மாதிரி ஹேவ் ஈட்டனா ஒரே ஒரு டின்னர் தான். ஹேஸ் போட்டு has been eaten by me. அங்க பீயிங் ஆட் பண்றீங்க, இங்க பீன் ஆட் பண்றீங்க. ரைட்? இங்க இஸ் மட்டும் ஆட் பண்றீங்க. லுக் அட் தட். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்ப இது 3 வர்றப்ப இது நோ பிளாங்க். Has been being. வேண்டாம் பிளாங்க். ரைட்? அந்த பிளாங்க் விட்டுறலாம். Okay. பாரு, அப்படியே பாருங்க. ஒண்ணும் இல்ல. நான் எப்படி அது ரொம்ப ஈஸியா அது ஃபர்ஸ்ட் Was eaten by me. was eaten. அருமை. was eaten. is being eaten. Was being eaten. அருமை. has been eaten. past had been eaten. Beautiful. Right? So blank. Next, blank அடிச்சிருங்க. இப்ப நல்லா பாருங்க, இது எப்படி கொண்டு வரணுங்கிறது பாருங்க. இது அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிரசன்டோ பாஸ்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஆப்ரேட் பண்ண போறதுல will be eaten. ரைட். அந்த பாருங்க, எல்லாத்துக்கும் வில்லு போடும். இப்ப சோ
இது வந்து blank. Will be being. Will Sir, will be eaten. வெரி குட். இது will போட்டு have, willுக்கு அப்புறம் has வராது, அந்த have அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்து blank-ஆ, அடுத்தது blank-ஆ. We are done here. will be eaten sir. Sir, மேல will be eaten. Very good. Blank. Very nice. அந்த isக்கு பதில் be. Yes, sir, blank, blank. ரெண்டுமே blank. இப்ப எகைன் இன்னொரு வாட்டி சொல்றது என்னன்னா, ஒண்ணுதான் 13. 1-13 ஈக்குவல், மீனிங்ல மாற்றம் கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட் மாத்திட்டோம், ஆப்ஜெக்ட் மாத்திட்டோம், சப்போர்ட்டிங் மெயின் வெர்பஸ் கம்ப்ளீட்டா மாத்திட்டோம். மாத்திட்டு இம்பார்ட்டன்ஸ் தான் வித்தியாசமா இருக்குமே தவிர மீனிங் வித்தியாசம் இல்ல. Look at the number 14. Look at number 15. Same thing. Same thing is coming up here. 16, 17, 18. Blank here. 19, 20. 20. And blank here. இப்ப இததான் இங்க கொண்டு வர போறோம். Always look at this. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த ஒண்ணுதான் 13. மாற்றமே இல்ல மீனிங்ல மாற்றம் கிடையாது. ஒண்ணுதான் 13, 2 தான் 14. நம்ம எல்லாம் 15, 4 blank, 5 16, 16, 6 17, 7 18, 18, blank, 19, 19, and then blank, 11, அடுத்தது 20. அவ்வளவு blank. So Blank. ரெண்டும் ஒரே மீனிங்கிறத நம்ம திருப்பி பாயிண்ட் அவுட் பண்றோம். ஏன்னா அது வந்தால்தான் உண்டு. லுக் அட் திஸ் ஹியர். ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நான் வந்து சொல்றேன்னா, எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். 4 இருக்குது, ஆனா இங்க அதுக்கு blank. எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன், எழுதியிருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன், எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதியிருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். இதுல எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எது வேணுமோ அது மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தமிழ்ல சொல்லலாம், அவ்வளவு பெரிய பிளெக்சிபிள் லாங்குவேஜ் சொல்லலாம். பட் ஆங்கிலத்துல சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்படும், எழுதப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். Write, I am writing, have written, have been writing. Wrote, was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. Is written, is written, is being written, has been written. Was written, was being written, had been written. Will be written, will have been written. அவ்வளவுதான். இந்த ரைட்டை தூக்கிட்டு எல்லா வேர்பையும் நீங்க போட்டு எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஆனா அந்த மீனிங் வந்து அந்த வேர்புக்காக மட்டும்தான் மாறுமே தவிர கான்டெக்ட், சப்போர்ட்டிங் வேர்பு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எதுவுமே மாறாது. எல்லாமே தெளிவா இருக்கும். ஸோ யாராவது ஒரு 5 minutes இருக்கு, யாராவது ஒருத்தவங்க நான் இப்ப சொன்னதை வந்து அது சொல்லணும். ஐ ரைட் a letter. நான் சொல்றேன். Go ahead, Harni. Yes, number 1. I writes. Is writing. Has written. I'm writing. ஐ போடுங்க. I'm writing. I writes. I am writing. I have written. I have written. I have been writing. Very I good. have been writing. I wrote. I wrote. I was writing. Sir, I am writing. I am writing. I was writing. I was Correct. I was writing. I have written. I had written. I had written. I had written. I had been writing. I will write. I will be writing. I will have written. Beautiful. I will have been writing. அவ்வளவுதான். அதே மாதிரி வாக்கியத்தை இங்க கொண்டு வரணும். அப்படி சப்ஜெக்ட் மாத்திரம், ஆப்ஜெக்ட் மாத்திரம், சப்போர்ட்டிங் மெயின் எல்லாத்தையும் மாத்தி விட்டுணும். A letter is written by me. Beautiful. By him. By me போடுங்க. Letter. ஐதனா by me போடுங்க. Okay, sir. Okay, sir. A letter is being written by me. A letter has been written by me. Beautiful. அது next. எது வேணுமோ அதான். 16 தான் சொல்லுங்க. எது வேணுமோ Letter அது was written by me. A letter was written by me. by By me. by me. A letter was being written by me. A letter had been written by me. Beautiful. A letter will be written. By me. A letter will have been written by me.
அவ்வளவுதான். சூப்பர் 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 சூப்பர். ஒரு கைத்தறி கொடுத்துருங்க ஹரிணிக்கு. வெரி நைஸ். ஏகம்பரம் சார், கோதை மேம்னா ரொம்ப கலக்கலான பேர்கள், ரொம்ப அருமையா பண்றாங்க. ஏகப்பட்ட ஒர்க்கு இந்த ஏஜ்லயும் அதுக்கு பின்னாடி பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பாக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து கேட்டுக்கணும். கோதை மேம்கிட்ட இருந்து ஏகம்பரம் சார்ட்ட இருந்து ரொம்ப பிரமாதமா ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப பிரமாதமா அனுப்பியிருக்காங்க. ஏகம்பரம் சார், கோதை மேம் ரொம்ப பிரமாதமா அனுப்பியிருக்காங்க. எக்ஸலன்ட் வீடியோ சார், அமேசிங்கா இருந்தது, அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. ஓகே சார், தேங்க்யூ. அது ரொம்ப 3 hours ஒரே ஸ்ட்ரெச்ல வேணும்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அது இருக்கட்டும், ஒரு படம் பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டா போதும் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி டென்சஸ்க்கு ஒண்ணு வச்சிருக்கேன், அதை நான் அனுப்புறேன், ஷேர் பண்றேன். இது இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டு வித்தியாசம் இல்லை, ஒரே மீனிங் தான். வேர்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணும், அவ்வளவுதான். நியூஸ் பேப்பர்ல பார்த்தா எழுத்தெல்லாம் பாசிவ்ல இருக்கும், பேச்செல்லாம் ஆக்டிவ்ல இருக்கும். ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இங்கிலீஷ்க்கு உள்ளது ஒரு குறுகிய வட்டத்துல பாருங்க, 4 இல்லாம இருக்கு பாருங்க, 4 விஷயம் இல்லாம இருக்கு பாருங்க. அப்ப பாசிவ் வாய்ஸ் இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஈஸி தான். ஸோ இதை நம்ம வெவ்வேறு வகையில நம்ம டீல் பண்ணுவோம். எனக்கு அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா ஒரு 4 பேர் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க 2 பேர் தான் பண்றது இல்லை. கட்டாயமா நீங்க பண்ணா அது நல்லா இருக்கும். ஏன் இதை வந்து ஹோம்ஒர்க்கை பத்தி சொல்றோம்னா, அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீங்க கிளாஸ்க்கு வரீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏஎம்எல் சார்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த வயசுல அது ஞாபகம் வச்சுட்டு கொண்டு வர்றது ஒரு பெரிய லேர்னிங் பண்றது பெரிய விஷயம். பட் அந்த வயசுல லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ஈஸியா உங்க வாழ்காலத்து ரொம்ப தூரம் தொலை தூரம் கொண்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த லேர்னிங்ல தான் அந்த செல்ஸ் வந்து திருப்பி திருப்பி ரீஜுவனேட் ஆகும். ஏதோ ஒண்ணு கத்துணும், ஏதோ எதுக்கு 4 இது இல்லை, நான் பாசிவ் வாய்ஸ்ல 4 இல்லை, எதுக்கு சொல்ற 2 பி வர்ப்புங்கிறாரு. ஏன் 2 பி வர்ப் வருது? பாசிவ்ல அடுத்த லெவலுக்கு அது போகுது. ஏன் கன்வெர்ட் பண்றோம்? ஏன் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் மாறுது? அப்படி மாறுறதுனால இன்கேஸ் மாறாம விட்டுட்டீங்கன்னா அவன் ஏன் ஆப்போசிட் மீனிங் போகுது? ஏன்னா இந்த டேஞ்சர் ஜோனுக்கு போறப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஐ கில்டும் ஐ வாஸ் கில்டும் வேற, டோட்டலா வேற அப்படிங்கிறது. அந்த வாசுங்கிற ஒரு வார்த்தையே சாதாரண நினைக்கிறது, அந்த 23 வார்த்தையும் சாதாரண. ஐஏட்டுக்கும் ஐஈட்டுக்கும் பெரிய வித்தியாசம். ஐஏட்டுக்கும் ஐஈட்டுக்கும் என்ன வித்தியாசங்க? இப்ப ஐஈட்டுன்னு சொல்றேன், ஐஏ சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டேன்னு வச்சுங்க. சாப்பிட்டேன், சாப்பிடுவேன். இப்ப என்னன்னா, நான் சாப்பிடுவேன், இதுல சாப்பிட்டுட்டேன், இதுல சாப்பிடலன்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட் டென்ஸ் மாறுறப்ப இந்த டென்ஸ் நம்பர் 1 போட்டு நம்பர் 5, டென்ஸ் நம்பர் 5, டென்ஸ் நம்பர் 9. நீ சாப்பிட்டியான்னு யாரோ ஒருத்தங்க கேட்கறாங்க, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா போயிடுச்சு. நமக்கு சாப்பாடு இல்லாம பட்னி போட்டுருவாங்க. இது இந்த இதுதான், இந்த நம்பர் எல்லாம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த கிளாஸும் நீங்க மிஸ் பண்ண வேணாம். நான் ஆக்டிவ் பாசிவ்ல இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். அதுல எல்லா டென்ஸையும் அக்வேரா ஆணிவேற பிரிச்சிருப்பேன். நீங்க பாருங்க, அதுல டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. குறிப்பா தேர்ஸ்டே கிளாஸ் வந்து மிஸ் பண்ண வேணாம். இதுல அந்த ஒரு சொல்லோட கண்டினியூஷன்ல நிறைய வார்த்தைகளை கொண்டு வந்து, ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கொண்டு வந்து கேஷுவலா 1 மணி நேரத்துல அப்படியே கொண்டு வரணும், எல்லா வேர்ட்ஸையும் கொண்டு வரணும். நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் நினைப்பு வச்சுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான், 1ம் 13ம் ஒண்ணுதான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பை மாத்துறதுக்கு காரணம் அதே மீனிங்கை வேற மாதிரி சொல்றதுக்கு. ஏன் அதே மீனிங்கை வேற மாதிரி சொல்லணும்? அதுக்குன்னு சில அட்வான்டேஜ் பாசிவ் வாய்ஸ்க்கு இருக்கு. அதுதான் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் பாசிவ் வாய்ஸ் வந்திருக்கு, ஏன் நியூஸ் பேப்பர்ல பாசிவ் வாய்ஸ் போடுறாங்க, அது காரணம் என்ன, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பாசிவ் வாய்ஸ் இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலையில ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கும், நம்ம பேசுறப்ப ஏன் ஆக்டிவ் வாய்ஸை பயன்படுத்தணும், அதே மாதிரி நம்ம எழுதுறப்ப ஏன் பாசிவ் வாய்ஸை பயன்படுத்தணும். இதுதான் நம்ம டிஸ்கஷன் இருக்கும் தேர்ஸ்டே. மிஸ் பண்ண வேணாம். நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்து இது பண்ணுவோம். ஒரே வார்த்தையில தமிழ்ல இருக்கிறது 5 வார்த்தை 6 வார்த்தையில இங்கிலீஷ்ல ஏன் வருது, அது ஏன் அது அவ்வளவு முக்கியமா படுது அப்படிங்கறத திருப்பி இன்னொரு ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோம்ஒர்க் நீங்க பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் என்ன சார் செய்யணும், எப்படி சார்? ஈஸி, இந்த பாருங்க, இது ரொம்ப ஈஸி, எல்லாமே இருக்குது. இந்த கிளாஸ போட்டுக்குவோம். இதுல இது அப்படியே இருக்கு பாருங்க. யூ கேன் டேக் கேர் ஆஃப் திஸ். ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க். லுக் அட் தட். இந்த மாதிரி ஒரு கேம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கேம்ல வந்து
இந்த 12 இது வந்தது, இதெல்லாம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் 12 பண்ணணும். ஓகே சார். நீங்க ஒரு ஐயோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு 12 பண்ணி அதை சொல்லிட்டு அதை தமிழ்ல சொல்லணும். சோ இதுல ஓகே சார். புரியல, எத்தனை வேர்பு சார் அது போல எடுத்துக்கணும்? இது புரியலன்னாக்கா அந்த வீடியோ நான் ஒண்ணு அனுப்புறேன். அந்த வீடியோல தெளிவா இருக்கும் எல்லாம். இப்ப பாருங்க, டோன்ட் வரி அபவுட் இட். நான் அந்த வீடியோ நான் அந்த குரூப்ல ஷேர் பண்றேன். லுக் அட் திஸ். ரீட வச்சு 12, ஓகே எஸ் சார். ரைட்ட வச்சு 12. ஓகே சார். ஓகே ஓகே. இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ணணும்னாக்கா, ரீட் ரைட்ட வச்சு பண்றப்ப ஐ வி யூ யூ ஹி ஷீட் இட் டே. தே. இது மட்டும் வைங்க. ஐ ரீட் a புக் நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னா ஐ ரைட் a லெட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் வேணா கொண்டு வந்துக்கலாம். எல்லாத்துலயும் 12 வரும். 7 12 84 சார். அவ்வளவுதான். இது half an hourக்கு மேல எடுக்க கூடாது. அதிகபட்சம் 3/4 மணி நேரம். ஓகே. இந்த 2 வேர்பை வச்சுட்டு இந்த 7 ப்ரொனவுன்ஸுக்கும் கொடுக்கணும் சார். ஆமா, ரீடு வந்து ரைட்டு 12. முடிஞ்சதுன்னா உங்களால புரிஞ்சுக்கலன்னா அடுத்த கிளாஸ் இது பாசிவ் நம்ம எடுக்க போறோம். இதே இது 8 பண்ணிடணும். அப்படியே மாத்திடணும். பண்ணலாமா சார்? வெரி குட். இது மட்டும் பண்ணி அனுப்புனா போதும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல Okay, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே சார், கண்டிப்பா சார். கிளாஸை மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப முக்கியமான கிளாஸ். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you on Thursday. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Good night. Thanks. குட் நைட் சார். Good night. Thank you.